நம்ம இந்த வீடியோவில் யூனிட்ஸு மற்றும் ஸ்கேலை பற்றி பார்த்துடலாம். யூனிட்ஸு அப்படின்னா என்னது? யூனிட்ஸு அப்படின்றது நம்ம டிராயிங் வந்து இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்களா இல்லை எம்எம்மில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நம்ம கவனிக்கணும். இதுதான் வந்து யூனிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வந்து நம்ம எம்எம் யூனிட்ஸ் தான் வந்து பயன்படுத்துவோம். ப்ரோக்ராமில் எழுதும்போது வந்து G21 அப்படின்னு ப்ரோக்ராமில் எழுதுவாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க இதில் ப்ரோக்ராமில். இதுவரையும் பார்க்கலன்னா இனிமேல் பாருங்கள். அதுக்கடுத்ததாக வந்து அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து இன்ச்சஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்ச்சஸில் போட்டு தான் வந்து அவங்க ட்ராயிங்கை ட்ரா பண்ணுவாங்க. அவங்க வந்து ப்ரோக்ராமில் வந்து G20 போட்டு எழுதுவாங்க. அதுக்கு அடுத்ததாக ஸ்கேல் அப்படின்றது ஒரு டிராயிங் வந்து எப்படி வரையணும் அப்படின்ற ஒரு அளவீட்டு முறையை தான் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். டிராயிங்கு வந்து ஒரு காம்பனண்ட் 50 mm இருந்ததுன்னா அதே 50 mm தான் வந்து டிராயிங்கும் வரைவாங்க. இதுதான் 1:1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து என்லார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து காம்பனண்ட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் நம்ம டிராயிங் வரைகிறது வந்து கொஞ்சம் பெருசாக வரைவோம். நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பெரிதுபடுத்தி வரைவோம். இதுதான் என்லார்ஜிங் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2:1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து ரெடியூஸ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாட்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் அது வந்து நம்ம டிராயிங் ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி சுருக்கி வந்து வர்றது தான் ரெடியூஸ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1:2 அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா கான்செப்ட்டு? நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஒரு காம்பனண்ட்டு பெருசாக இருந்ததுன்னா அதை நம்ம டிராயிங் பேப்பர் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் சுருக்கி டிராயிங்கு போடுறது தான் வந்து ரெடியூஸ் ஸ்கேலுன்னுவாங்க. அதே போல் தான் சின்ன காம்பனண்ட் இருக்கும். அது வந்து நம்ம பார்க்கறதுக்கு வந்து டைமென்ஷன் தெரியாது. அது எவ்வளோ டைமென்ஷன் இருக்கோ அதே டைமென்ஷன் வந்து நம்ம பேப்பரில் ட்ரா பண்ணோம்னா நமக்கு தெரியாது. அது நமக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரி டிராயிங்கை கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணுவாங்க. அதுதான் என்லார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நல்லா புரியும்னு நினைக்கிறேன். யூனிட்ஸு அப்படின்னா என்னது, அதுக்கடுத்து வந்து ஸ்கேல் என்னதுன்னு புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக அமையும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.